வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இஎம்ஐயில் வாங்கணும்னு நினைக்கிற பாரு, அது தப்பாக தெரியுது. ஆக்சுவலாக லவ் படத்தில் வர இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் வந்து எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. என்னென்னா, ஒரு பொருளை இஎம்ஐ போட்டு வாங்கவே கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க நிறைய பேரோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. என்னை சுற்றியே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்குமே இந்த மைண்ட் செட் இருக்குது. என்னன்னா, காசு சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கிக்கலாம், இஎம்ஐ வாங்கிட்டு மாதம் கடன் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, எங்கள் அக்கா கூட ஒரு இந்த மாறுபட்ட கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது இந்த நிமிஷம் நான் ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு இப்போ வாங்கி இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டு நான் சேர்த்து வச்சு நான் நாளைக்கு அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னு சொல்கிறேன், இப்போ நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது நான் பைக்கில் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு வந்து அந்த பைக்கை வந்து இஎம்ஐயில் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் கடைசி 1 மந்த் வந்து காலேஜுக்கு பைக்கில் போனேன். அது வந்து என்னோடய ஆசை, காலேஜுக்கு வந்து நான் பைக்கில் போகணும், என்னோடய பைக்கில் போகணும் அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா, நான் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து நான் வேலைக்கு போய் நான் சம்பாரித்து சேர்த்து வச்சு அந்த வண்டியை வாங்கியிருக்க முடியும். என் காசு நான் என்னோட சம்பாதித்தில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் அந்த காலேஜ் நான் போன அந்த 1 மாதம் அந்த பைக்கில் போன அந்த ஒரு மெமரிஸ் இருக்குல்ல, அந்த மெமரிஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் நான் அந்த பைக் வாங்கி நான் சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இந்த சந்தோஷம் கொடுத்த அளவுக்கு ஒரு இதை கொடுக்காது நான் சொல்ல வரேன். ஸோ சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான், கடன் இல்லாத ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம சேர்த்து வச்சு அதை வாங்கிடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, அந்த கேள்விக்குறி வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கணுமா, இன்றைக்கி வாங்குறேன், அதை என் ஆசைத்திர நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் டெய்லியில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அதுவும் நான் இஎம்ஐயில் தான் வாங்கினேன். இப்போ அந்த வண்டி நான் டெய்லி ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து இஎம்ஐ கட்டினாலும் அந்த வண்டியை நான் ஓட்டுறேன், நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது என் கூடவே வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சேர்த்து வச்சு ஒரு வேளை வாங்க முடியும், நாளைக்கு எனக்கு என்ன வேணால் ஆகலாம். அந்த டைமில் வந்து ஐயோ என்னடா அது, எனக்கு வேறு ஏதாவது செலவு வரலாம், அந்த செலவு வந்துட்டு சரி ஓகே எதிர்த்து அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுருப்பேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ இல்லாத ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அது சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்படி சேர்த்து வச்சு வாங்க முடியறதில்ல பெரும்பாலும். மேபி உங்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்குறது பெஸ்ட்டாக, இல்லை சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்குறது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.